பயிரு அவரு ஓய்வா பறிச்சு ஏங்க பத்து வைக்கிறாங்க பொட்டை நாய் அனுப்பிச்சு பத்துக்கு நிக்கிறானாங்க 6 மாசம் போட்டு அந்த பொட்டை நாய் குட்டி போட்டாங்க 6 குட்டி இவன மாதிரியா ஓட்டாங்க தெருவுல போட்டு போட்டு என்னடா இந்த ஜெயித்து வச்சு குழந்தைக்கு ஓட்டினாச்சுமா குழந்தைக்கு என்ன வச்சு அரங்கேறட்டும் யாரை கொஞ்சம் மாதிரி ஏறி உட்காந்துக்கிறான் போய் அக்கா மேலோட ஏறுவாங்க அக்கா மேல ஏறுவாங்க அக்கா மேல ஒரு பாசம் என்ன பாசம் நீ கூட அக்கா மேல ஏறி அதெல்லாம் 10 வயசாடா சரி விடு ஏண்டா அறிவு என்ன அழைத்த காரணம் என்னடா அம்மா குழந்தை வந்தியா சாப்பிட்டியா போ அட்வான்ஸ் கொடுத்தா இந்த வாட்டில வாங்க வர தூங்க காத்து புடிக்கும் கேளுங்க அட்வான்ஸ் வாங்கும் போது கொடுத்தான் என்னன்னு சொல்லி கொடுத்தான் தூங்க ஓடுறியா ஏமா குழந்தை இறங்குறாரு பொறுக்கிறாரு அவருக்கு என்ன வேலை எனக்கு வேலையா அமர்ந்து கொண்டு இருக்கின்றாரு யாரு அவன் என்னாச்சு மன்னர் யூரியா தெரியுமா பெருமையா சொல்ல பத்திட்டா பெருமையா சொல்ல போல சொல்லு சம்பந்தம் 100 ரூபாய் 150 தரேன் 200 கேட்கலையே 200 கொடுமா வாங்க யூரியா தெரியுமா இவன்டா என்னாச்சு எர்ல எங்க எல்லாரும் எடுத்துக்கோ நீ காட்டுற இலக்கமா சொல்லுடா ஏய் ஆடல் பாடல் அபிநயம் அப்படியா காட்டு ஐயாக்கு அப்படியே ஓய்வுணும் வாயில சொல்லுடா இலக்கமா சொல்லுடா
பாய். வணக்கம்டா மாமா. ஐயா மாமா ஐயா ஐயா ஏய் உடா அது ரெடி பண்ணிட்டீங்க எவ்வளோ பையா? அம்மா சாம சுத்தியா யார் கேக்குறீங்க சாடி ஏய் யாரவா மல கூட்டா தருவோம் யாரவா யாரே அக்கா பண்ணவா அக்கா பண்ண அம்மா யாரவா தாய் மாமன். தாய் மாமனா டேய் அக்கா பொண்ணுன்ற உனக்கு கல்யாணம் ஆயிச்சா மூடியார் எங்க இருக்காரு யாரு ஊரா நான்டா ஏங்க கையில ஏங்க அது கைனி மட்டும் தான் எந்த அது மானாவரி பயிரு ஏங்க நெச்சா பயிர் வச்சு போலாம் அதுல அவர் ஒழுங்கா பறிச்சு ஏங்க பத்து வைக்கிறாங்க. பொம்பளையா பிறந்தா ஒழுக்கமா வாழணும் தெரியாது டேய் நான் ஒழுங்கா பயிர் வைக்கிறேன் அதனால மத்தவங்க வைக்கிறாங்க அதான் ஒண்ணும் புரியலையா யாருமே வச்சுக்கிட்டியா யார் வந்தா வச்சாலும் வச்சுக்குவியா? சரவண மாமா தான் வச்சுக்கிறாரா? டேய் ஐயா சரி இவருக்கு இவங்க ஊரு பக்கத்துல இருக்கு, 4வது ஊரு எங்க ஊருங்க. ஏய் போன வாரம் குழந்தை என் வீட்டுக்கு வந்துச்சுங்க. எதுக்கு கூடு வாங்கணும். கூழ் இல்லனா பக்காக்க குடுக்குறது வாங்குறதா பாக்கத்து பழக்கதானே என்ன குழந்தை வந்து கேட்ட உடனே என் மனம் தாங்கலங்க. ஏய் ஒரு கிண்ண நிறைய போட்டு கொடுத்தங்க. குடு பண்ணிட்டா போட்டு கொடுத்த உடனே குழந்தை நிலல விசாரிச்சேன். சரிப்பாங்கடா என்னம்மா உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறானா, வேலைக்கு நல்லா வாங்கி வந்து போடுறானா, வாய்க்கு ருசியா சாப்பிடுறியான்னு கேட்டுங்க. அனைவரும் கேக்குறதா அது குழந்தை ஓட இருக்கு என் வீட்டுல உட்காந்து ஏன்னு கேக்குறதானே கேட்டங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதாங்க. 3 வருஷம் ஆகுது ஐயா இவன் டைலி குடிக்கிறானாங்க. டேய் தண்ணி சாப்பிடுறியா அம்மா கடிங்க கடிங்க நீ மோத்த பாத்துட்டு சூதி பின்னாடி குத்தி என்கிட்ட இங்க வந்து ஐயா என் குட்டிட்டு போய் எதிர் விட்டு திங்க மேல பொட்டை நாய் அனுப்பிச்சு பத்துக்கு நிக்கிறானாங்க. 6 மாசம் போட்டு அந்த பொட்டை நாய் குட்டி போட்டாங்க. 6 குட்டி இவன மாதிரியா ஓட்டாங்க தெருவில் போட்டு போட்டு. என்னடா நிஜமா நான் டெய்லி புடிச்சு போய் எதிர் விட்டு சின்னமா பாத்துக்கிறேன். இந்த நாய் இல்லைன்னா அந்த நாயை கூட கட்டி பிடிச்சி பத்து 6 மாசம் பார்த்தா அந்த நாய் குட்டி போச்சு பாரியா 6 குட்டி என்ன மாதிரியா ஓட்டு தெருவில் போட்டு போட்டு கட்டின பொண்டாட்டிக்கும் பொட்டை நாய்க்கு வித்தியாசம் தெரியல உனக்கு என்ன பண்ண தேவையா கத்து சேர்த்து உள்ள பாக்குறாங்க. ஆமா அவ எந்த ஊரு அவ பேர்ல சொல்லவே இல்ல. அவ சொந்த ஊரு படவேடுங்க. படவேடு படவேடு என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனா ரேணுகா பால ஆலயம் அமைந்துள்ள ஊரு அந்த ஊர் தாங்க அவ. அப்படிமா அவ பேரு அவங்க அப்பா அம்மா பேரு எல்லாம் நான் சொல்றேன். அவங்க அப்பா பேரு ஆதி ஆதி அவங்க அம்மா பேரு ஜோதி ஜோதி அவ பேரு அக்கா பொண்ணாதுமா அக்கா பொண்ணாதுமா அக்கா பொண்ணு நான் தான்மா வளர்க்குறேன். அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? அப்பா அம்மா சாம்பிள் போட்டாங்க. சாம்பிளுக்கு போட்டாங்களா? சாம்பிள் போட்டாங்க குடும்ப நலத்துக்காக சாம்பிள் போயிட்டு செங்கல் அடிக்கிறாங்க. அக்கா பொண்ணா நீ தான் வளர்க்குற எப்படி தெரியுமா? வாங்கி கூட்டு போய் பால் வெட்ல சேர்த்து ஒரே நாள் தான் போனா அந்த முட்டை வாங்கி திரும்பி வந்துட்டான். ஏமா படிப்பு வரலங்க. ஒரு நாள் போனா படிப்பு வருமா? ஆனா தினமும் போனோம் அவனா பால்வாடியா ஒய்ங்க போல நம்மளே வீட்டுல உட்கார வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் எது சொல்லி கொடுத்தா மாமன் தானே பெருமை. ஆமா குழந்தை சொல்லி கொடுத்தாச்சுமா குழந்தைக்கு மறுபடியும் அங்கதான் சொல்றேன். கடைக்கு ஓடி போய் அல்வா வாங்கிட்டு அதுல ஆ வச்சு ஆண்ட எடுத்த வச்சு ஆண்ட ஜெயித்து வச்சு குழந்தைக்கு ஓட்டினாச்சுமா. குழந்தைக்கு என்ன வச்சு அவன் எப்படி சொல்றானோ அதே மாதிரி சொல்றான் பாரு. எவ்வளவு அடுத்தது குழந்தைக்கு நீ வரல நீ இந்த ஏத்து வரல அதனால என்ன பண்ண கடைக்கு ஓடி போய் இட்லி வாங்கிட்டு இட்லியை 2ஆ புட்டு அதுல ஈய வச்சு எடுத்து வச்சு குழந்தைக்கு ஓட்டுங்க. அப்பதான் குழந்தைக்கு வச்சம்மா என்ன வந்துச்சு எல்லாம் வந்துட்டீங்க. கடைசியா குழந்தைக்கு பீ வரலைங்க. சொல்லக்கூடாதா கை விட்டு கை விட்டு என்ன குப்பேர் வருதா கை விட்டு தள்ளுறது.
என்ன பண்ண கடைக்கு ஓடி போய் பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அதுல பீய வச்சு அள்ளி வச்சா தொட்டு வச்சாடா நக்கி வச்சுனா நல்லா இருந்துச்சா சூப்பரா போன் அவன சாப்பிடு இனிமேல் நக்காத அள்ளி அள்ளி தொட்டு கொடு எழுத்து வச்சு குழந்தைக்கு ஊட்டங்க அப்பதாங்க குழந்தைக்கு துண்ணு ஒண்ணு அப்புறம் பீ வந்து அம்மா உனக்கு வந்தாமா உனக்கு எது வந்தா எது வந்தியோ நாட்டியம் சிறப்பாக இருக்கு என்ன பார்த்தா சித்த ஆமா அவனை வாரி ஏற்றும்போது வெயில போடா அவன் மூஞ்சி ஏற்ற மாட்டான் என்னதான் நீ பண்ண அவங்கள நான் என்னடா பண்ணேன் பேர் ஓட்ட சொல்லுங்க வந்த ஒண்ணு ஒரு அங்கிள் ஒரு சின்சில் ஒரு எப்படி மாத்துவீங்க ஒரே கூட மறந்து போடுவா தேவடியா அண்ணா வாழ்த்துங்க அண்ணா உன்னுடைய நாட்டிய சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியா? நீ ஆடு 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 அப்படியே நட்டுக்கணும். என்னதான் நட்டுக்கணும்? கண்கள் இரண்டும் நட்டுக்கணும். நான் இங்க சொல்றேன், அங்க நான் பாத்துக்கிறேன். கண்கள் இரண்டும் ஜென்மத்தாரத்தை போக தின்னு மாட்டீங்க.
நாட்டியம் கலனி, நாட்டியம் சிறப்பாக இருக்க வேண்டும் எழுந்திரு. என்னை வாழ்த்துங்கள் தாத்தா. அது போட்டிங் ஓட்டா. ஏய், பாருங்க, அம்மா, யாரை பார்த்து தாத்தா? உங்களை தான் சொன்னேன். தாத்தா உன்னை பார்த்துட்டு இருந்தா. என்ன வேலை? என்ன அப்படியே உங்க அம்மால உன்னை சனை சொல்றீங்க. அவன் என்னடா சொன்னா? தாத்தான்னு தான் சொன்னான். தாத்தான்றேங்க வந்தவா. அவரை பார்த்தா எங்க தாத்தா மாதிரி இருக்கிறாருங்க. என்னடா தவறு? உன்னை பார்த்தா நான் தாத்தா நல்லா சரியா மூணு அடியத்து போனதானே இல்ல, உங்க முகத்தை பார்த்தா எங்க தாத்தா மாதிரியே இருக்குதா? நான் வாயில வச்சுக்கிறேன் நாங்க. என் பொண்டாட்டி எனக்கு ஆயா கிடையாதா? நீ தாத்தானா ஏடா கூட பேசுற, யாருன்னா வச்சுக்கிட்டு தான் இருப்பியா? எப்படி அது போதாதா? என்ன தாத்தான்னு கூப்பிட்டேன். ஆமா தாத்தான்னு கூப்பிட்ட பெரிய மனுஷோட வாழ்த்தணும். ஆமாங்க. நீ 10 பெத்து, ஆஹா. நீ 16 பெத்து, அடடடடா. எல்லாமே செத்து ஆ. எல்லாரும் சாவடிச்சுட்டு நீயும் கொண்டாட்டி மட்டும் நல்லா வாங்க. அண்ணா முதல்ல சாவடிக்கு போறேன். என்னை வாழ்த்துக்கள் பெரியவரே. அதுக்கே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஐயா போற மாதிரி போய் ஆபரேஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து வணக்கம் பெரிய வரேன்றா. ஏய், பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன, அத சொல்லல. வயதில் மூத்தவரேன்னு சொல்றா. ஓ வயசுல முத்தனவரே, பிஞ்சி வர பிஞ்சி வரியா? வயதானவரேன்னு சொன்னங்க. ஓ வயதில் முதிர்ந்தவரே, அழகா இருக்கிறீங்களே. அப்படியே பவுடர் வச்சு அழகா இருக்கிறீங்க. பகடோரோ பகடோரோ பக்கத்தூரா? ஐயோ, வாசன பகடோரோ. எங்கனா போயிட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னுங்க. ஏன் வீட்டுக்கு கண்டிஸ்டே வராது. அப்படியே? ஆமா ஆமா. உன்னுடைய நாட்டிய சிறப்பாக இருக்கிறது. அப்படியே கட்டுங்க. அயல்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். ஆமா. ஆடல் பாடல் அபிநயம் ஆஹா. அனைத்து தனித்தனியாக இருக்க வேண்டும். அப்படியே கட்டுங்க. ஆகட்டும்.